குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு யூனிட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்துல என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். நோ த மேட்டர் சரௌண்டிங் அஸ், நம்ம சுற்றி உள்ள பொருட்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். திட திரவ வாயுக்களினுடைய வேறுபாடினை அறிவோம். கண்டக்ட் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எளிய சோதனை செஞ்சு பார்க்க போறோம். இப்ப பாடத்துக்கு போலாமா? பாருங்க, மேட்டர். இப்ப இந்த மேட்டர்னு சொன்னா இல்லையா, அது பருப்பொருட்கள். ஓகேவா? டீச்சர் லீலா, லுக் அட் த பிக்சர் அண்ட் லிஸ்ட் அவுட் த திங்ஸ் யூ see in it. லீலா, நீ இந்த படத்துல இருக்கிற பொருளெல்லாம் நல்லா கவனி, பாரு அப்படின்னு சொல்றாங்க. லீலா, எஸ் மேடம் அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரை பார்க்கறா. பார்த்துட்டு அவன் நேம் சொல்றா. சன், ரிவர், போட், ஹவுஸ், ட்ரீ, கார், பேர்ட்ஸ் எக்ஸெட்ரா. நீங்களும் என்ன பண்ணுங்க, அவ சொல்லாதது ஏதாவது பிக்சர்ஸ் இருந்தா நீங்களும் ட்ரை பண்றீங்களா? குட். டீச்சர் சொல்றாங்க, வெரி குட், there are many things in this picture. இதுல நிறைய பொருள் இருக்குது. some of them are natural, சில எல்லாம் பார்த்தா இயற்கையானதா இருக்குது. and some are man made, சில பொருட்கள் மனிதர்களால உருவாக்கப்பட்டது. இந்த பிக்சரை பாருங்க, பார்க்குறீங்களா? இதுல இயற்கையான நேச்சுரல் திங்ஸ் எதுன்னு பாருங்க. சன், மவுண்ட், ட்ரீ, ரிவர், இதெல்லாம் நேச்சுரல். மேன் மேடு, மனிதனால உருவாக்கப்பட்டது என்ன? ஹவுஸ், சேர், போட், கார். ஓகேவா? நெக்ஸ்ட், யூ கேன் see a number of things around you. உன்னை சுத்தி நிறைய பொருள் இருக்கு. everything you can see and touch is made of matter. ஒரு சிலதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்கவும் முடியும், தொட முடியும். அது அனைத்தும் என்னது? மேட்டர். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்ட் மேட்டர். இடத்தை அடைச்சு கொள்ளக்கூடிய தன்மையும் நிறை, மாஸ்னா நிறை, நிறையையும் கொண்ட ஒரு பொருள் பருப்பொருட்கள், மேட்டர். ஓகேவா? லிஸ்ட் அவுட் த சம் ஆஃப் த மேட்டர் அரவுண்ட் யூ. உனக்கு தெரிஞ்ச மேட்டர் உங்க கிளாஸ் ரூம்லயும் சரி, உங்க வீட்லயும் சரி, அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க இந்த டேஷ்ல ஃபில்அப் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் மாஸ்ன்னு சொன்னேன் பாத்தியா, அந்த மாசுக்குரிய விளக்கத்தை நான் பின்ன அடுத்த பேஜ்ல சொல்றேன். மோர் அட் நோ, மேலும் தெரிந்து கொள்வோமா. வாட் இஸ் மாஸ்? மாஸ்னா நிறை. இப்ப நிறை அப்படின்னு சொன்னா குவியல், குழு, கூட்டம். இந்த மாசுன்னு சொல்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். இப்ப திராட்சை எப்படி இருக்கும்? பஞ்சா இருக்கும். அது மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நிறை நம்ம சொல்லணும். அதுக்கு பாருங்க, mass is a measure of how much matter is in an object. ஒரு பொருளில் காணப்படும் துகள்கள் அளவே, மெஷர்னா அளவு, அதுதான் நிறை, மாஸ் எனப்படும். the air we breathe, நம்ம சுத்தி காத்து, the food we take, நம்ம எடுக்கிற உணவு, and the water we drink all have matter in them. குடிக்கிற தண்ணி, இதுல எல்லாமே என்ன இருக்கு? மேட்டர்னால ஆனது. do you know that even you are made up of matter? நீ பருப்பொருளா தான் ஆயிருக்க, தெரியுமா? எப்படி அப்படின்னா, நம்ம பாடின்னு இருக்கு தானே, நம்ம உடம்பு, அதுல உள்ள இருக்கிற எல்லாமே மேட்டர் தான். ஓகேவா? the space occupied by an object is called its volume. ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவே வால்யூம். வால்யூம்னா கன அளவு ஆகும். நெக்ஸ்ட், இப்ப
ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னா இல்லையா, மேட்டரோட ஸ்டேட்டஸ்னா என்னென்ன அப்படின்னா நிலைகள், சாலிட், லிக்விட், கேஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னா இதனுடைய பண்புகள். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் as solid, liquid or gas. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாலிட். இதுல மார்பிள்ஸ் இருக்கா, கோலிகுண்டு இருக்கா, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து திடப்பொருள். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ரிஜிட், கடினமானது. ஃபிக்ஸட் ஷேப், குறிப்பிட்ட வடிவம் உடையது. ஃபிக்ஸட் வால்யூம், குறிப்பிட்ட கன அளவு கொண்டது. இந்த இதில் பாருங்க, இதில் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ்னா துகள்கள்னு சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, பார்ட்டிகல்ஸ்னா துகள்கள். இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுது, ரொம்ப நெருக்கமாக இருக்கு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து லிக்விட். இந்த பாட்டில் இதெல்லாம் பாருங்க, இந்த கிளாஸ்லாம் இதில் லிக்விட்ஸ் இருக்கா? வேற என்ன நம்ம பார்க்கலாம் லிக்விட்ஸ்னா? வாட்டர், ஆயில், இதெல்லாம் கூட லிக்விட்ஸ்ல சேரும். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா? நாட் ரிஜிட், கடினமற்றது. நோ ஃபிக்ஸ்டு ஷேப், குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. ஃபிக்ஸ்டு வால்யூம், குறிப்பிட்ட கன அளவு கொண்டது. இதுல பார்ட்டிகல்ஸ் பாரு, கொஞ்சம் கேப் தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கேஸ். இந்த பலூன் பாருங்க, பலூன் பிக்சர். இதுல என்ன இருக்கு? ஏர். வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா நாட் ரிஜிட், கடினம் இல்லாதது. நோ ஃபிக்ஸ்டு ஷேப், நிலையான வடிவம் கிடையாது. நோ ஃபிக்ஸ்டு வால்யூம், இதுக்கும் குறிப்பிட்ட கன அளவே இல்லை. இதுல பார்ட்டிகல்ஸ் பாருங்க எவ்வளோ கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த மூணுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இது ரொம்ப க்ளோஸா இருக்கு, இது கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. இதுல நிறைய பாருங்க கேப் இருக்கா பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் கேப் தான் இருக்கு, இதுல நிறைய கேப் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சாலிட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் தானே ஸ்டேட்டஸ், அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறது சாலிட்ஸ். லெட் அஸ் ட்ரை. அப்படின்னா முயற்சி செய்து பார்ப்போமா. முதல்ல ஒரு பென்சில் எடுத்துப்போம். அந்த பென்சிலை நல்லா பிரஸ் பண்ணி பார்க்கணும். பிரஸ் எ வுடன் பென்சில். இஸ் த பென்சில் ஹார்ட்? எஸ் ஆர் நோ? அது ஹார்டா இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ். Solids are things that have a definite shape and volume. Solids பார்த்தீங்கன்னா definite shape அப்படின்னா நிலையான வடிவம். அடுத்தது குறிப்பிட்ட வால்யூம்னா என்ன சொன்ன? கன அளவு கொண்டது, குறிப்பிட்ட கன அளவு கொண்டது. ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ்னா வந்து இடத்தை அடைத்து கொள்ளக்கூடியது. இந்த பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் பேக்டு வெரி டைட்லி. இதுல இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வெரி ரொம்ப டைட்டா அப்படி க்ளோஸே இல்லாம நெருக்கமா இருக்குது. so they cannot move freely. அதனால என்ன பண்ண முடியல, இதால நகர முடியாது பார்ட்டிகல்ஸ். their shape can be changed only when we break or cut them. இத உடைச்சாலோ அல்லது வெட்டினாதான் இந்த வடிவம் மாறும். some examples for solids are given below. நிறைய நமக்கு வந்து சாலிட்ஸ் திங்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் பிக்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். நம்ம பாக்ஸ், ஆப்பிள், நோட், ரோஸ், ஸ்டோன்ஸ். லிக்விட்ஸ், திரவங்கள். லெட் அஸ் டு. இப்ப அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இது ஒரு பிராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். Place 4 1-liter bottles of different shapes on the table. Different shapesல இருக்கிற 1-liter bottle 4 எடுத்துக்கணும். Take a bucket with water. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க. Call one child to hold the empty bottles. ஒரு குழந்தையை கூப்பிட்டு அந்த empty bottle பிடிச்சுக்க சொல்லுங்க. And the other to fill water into them using a paper cup. ஒரு பேப்பர் கப்ல வந்து தண்ணி எடுத்து அந்த பாட்டில்ல விட சொல்லுங்க. Ask the other children to fill the table as given below. மற்ற சில்ட்ரன்லாம் என்னன்னா பார்க்க சொல்லிட்டு அவங்க வந்து எத்தனை ஒரு பேப்பர் கப்ல எத்தனை டம்ளர் தண்ணி ஊத்துனாங்கன்றத குறிச்சிக்க சொல்லுங்க. அடுத்தது ஷேப் ஆஃப் பாட்டில்.
இந்த இடத்துல வந்து நான் சொன்னது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாட்டில் சொன்னேனா இல்லையா, அந்த என்னென்ன பாட்டிலுக்கு வந்து பாட்டில் 1 என்ன ஷேப்ல இருக்கோ, பாட்டில் 2 என்ன ஷேப்ல இருக்கோ அதை உங்களால் முடிகிற அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. திங்க் ஜோன். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் வாட்டர் இன் யுவர் பாட்டில்? இப்போ இது டேபிள் முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாட்டில் எடுத்து அது என்ன இருக்கு, உன்னுடைய பாட்டிலுடைய வடிவம் என்னன்னு சொல்லி பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ போர் வாட்டர் ஆன் த ஃப்ளோர் ஆர் டேபிள்? இப்போ தண்ணியை வந்து உங்கள் டேபிள் மேலேயோ அல்லது தரையில் விட்டால் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக கூட பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபார் பாட்டில் 1ல 6 கப்ஸ் தண்ணி இருந்ததுன்னா இங்கே என்ன வரும்? 6 கப்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே எல்லா பாட்டிலும் என்னது? 1 லிட்டர் பாட்டில். ஓகேவா? அப்போ எல்லாமே என்னது? ஈக்குவலாக இருக்கு. இப்போ 4 பாட்டில்ஸ் இதுவும் வந்து என்னது? ஈக்குவலாக இருக்கு. அப்போ அந்த பாட்டில்ஸ் 1 லிட்டர் பாட்டிலில் வந்து we can see that water takes up the same space. ஒரே இடத்த அடைச்சிக்குது இன் ஈச் பட் ஒவ்வொரு பாட்டில்லையும் என்ன ஆகுது? சம எண்ணெய் தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஓகேவா? லுக் அட் தீஸ் பிக்சர்ஸ். இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டீங்களா? இப்போ here we can see that the shape of the liquid is determined by the shape of the container. இங்க இருக்கிற கண்டெய்னர்லாம் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, pouring kerosene using funnel. அந்த கெரசின் வந்து என்னது? ஃபனல்ல ஊற்றும் போது அதனுடைய ஷேப்ல இருக்கும். ஆயில் இன் கேன் ஆர் பாட்டில். இந்த பாட்டிலில் வந்து ஆயில் இருக்குதுன்னு அந்த பாருங்க. மில்க் இன் த ஜெக், ஜூஸ் இன் கிளாஸ், ஃபில்லிங் வாட்டர் இன் த கிளாஸ். ஓகேவா? அடுத்தது லிக்விட்ஸ் ஆர் த திங்ஸ் தட் டு நாட் ஹேவ் எ டெஃபினைட் ஷேப். இதுக்கு வடிவம் கிடையாது. பட் ஆக்குபை ஸ்பேஸ், ஆனால் இடத்தை அடைத்து கொள்ளும். தே ஹேவ் எ டெஃபினைட் வால்யூம். அதுக்கு குறிப்பிட்ட கன அளவு உண்டு. தே டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அது எந்த அந்த லிக்விட் வந்து எந்த கண்டெய்னர்ல இருக்கோ அதனுடைய ஷேப்ல இருக்கும். In which they are filled. The water moves from one place to another. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலில் தண்ணியை கொட்டுறோன்னா அந்த ஃபுல்லுமே அது என்னது? ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு போகும். திஸ் இஸ் பிகாஸ் த மேட்டர் இன் லிக்விட் ஆர் லூஸ்லி பேக்டு. ஏன்னா இதில் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கு? லூஸ்லியாக இருக்கு. அதனால் அது என்னது? ஃப்ளோ ஃப்ரீலி. அப்படின்னா நல்லா தாராளமாக என்னது? அந்த பரவக்கூடிய எளிதாக பாயும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் டச் அண்ட் ஃபீல். இப்போ இங்கே வந்து பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ். இதில் வந்து திரவங்கள் வந்து வெவ்வேறு வகையான திரவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே செப்பரேட் கண்டெய்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக கூப்பிட்டு அதை தொட சொல்லி அது என்ன ஃபீல் பண்ணுறான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, கிரீஸி லிக்விட். அப்படின்னா இது விளக்கெண்ணெய். இது அப்படி தொட்டு பார்க்க சொல்லணும். ஸ்டிக்கி லிக்விட், நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்கு பார்த்தியா அது. அது வாட்டரி லிக்விட், தண்ணி. திக் லிக்விட் அப்படின்னா என்னது? தேன். இதை தொட்டு பார்த்துட்டு அவங்க என்ன உணர்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கேசஸ். கேசஸ்னா வாயுக்கள். when a perfume is sprayed or an agarbatti is lighted, the fragrance spreads all around the room. How? இப்போ வாசனை திரவியம் இருக்குது தானே, அதை வந்து ஒரு ஸ்ப்ரேவை தெளிக்கிறோம் சென்ட்டை, அல்லது ஊதுபத்தி பற்ற வச்சோன்னா அதோட வாசனை எப்படி இருக்கு? அந்த ஹால் ஃபுல்லும் பரவுதா? ஏன் அப்படின்றது நம்ம சிந்திக்கணும். The matter in gases are very loosely packed. The particles எப்படி இருக்கு? நல்ல தளர்வா இருக்கு. So they can move around freely in all directions. அதனால இது எல்லா திசைகளிலும் பரவுது. Hence gases do not have a definite shape. அப்படின்னா இதுக்கு நிலையான வடிவம் கிடையாது. Do not occupy a definite space or volume. இதுக்கு வந்து
குறிப்பிட்ட கன அளவும் கிடையாது, இடத்தையும் அடைத்து கொள்ளாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆர் கலர்லெஸ், நிறைய நிறமற்றதா காணப்படும். பட் when they are mixed with solid particles they show distinct colors. அப்படி பார்த்தனா இதுல பாத்தீங்கன்னா திடப்பொருள்கள் கலக்கும் போது அவை தனிப்பட்ட நிறத்துல இருக்கும். ஓகேவா? திங்க் ஜோன். குக்கிங் கேஸ் இன் கேஸ் சிலிண்டர் ஹேஸ் எ ஸ்மெல். நீங்க வீட்டில் அம்மா சமையல் ரூம்ல ஏதாவது அந்த பர்னர் ஆஃப் பண்ணாம இருந்தா அந்த கேஸ் ஸ்மெல்லு வந்து அந்த கிச்சன் ஃபுல்லும் வருதுன்னு, அம்மா என்ன ஸ்மெல் அடிக்குதுமா கேஸ் ஸ்மெல்னு சொல்லி நீங்க உணர்றீங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கேஸ் என்னது அந்த கிச்சன் ஃபுல்லும் அப்படியே பரவுறது. ஒய்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Here are some examples for gases. Gasesக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. Cloud, smoke, gas cylinder, spray, water vapor, wind. Let us do. இப்ப பாருங்க, இது homework. Say whether it is solid or liquid or gas. இதுல வந்து solid things கொடுத்திருக்காங்க, liquid things கொடுத்திருக்காங்க, gas things கொடுத்திருக்காங்க. அதை நம்ம fill up பண்ணோம். solid thingsனா S போடணும், liquid thingsனா L போடணும், gas thingsனா G போடணும். அதை நீங்க வந்து homework-ஆ பண்ணணும். Let us read and complete the table. இங்க பாத்தீங்கன்னா 3 டேபிள் கொடுத்திருக்காங்க. Properties of solids, properties of liquids, properties of gases. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை பேஜ் நம்பர் 82ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ் படிச்சீங்கன்னா 82ல வந்து அது சாலிட்ஸ்ல இருக்கா, லிக்விட்ஸ்ல இருக்கா, கேசஸ்ல இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நேரா நம்ம என்ன பண்ணணும், எழுதுங்க. இதே மாதிரி எல்லா காலமும் என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. இதுவும் ஹோம்வொர்க். தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை பை.